வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிவயிறு குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதேபோல முதுவலிக்கு ரொம்ப நல்லது, கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தோள்பட்டை வலியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் வயித்துல யோகாசனம் தாராளமா செய்யலாம். வெறும் தரையில மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ அந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சி செய்யலாம். இப்ப கைகளை பாத்தீங்கன்னா இப்படி மேல உயர்த்துறோம். கைகள் மேல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது உதாரணத்துக்கு கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். கைகள் மேல செல்லும் பொழுது இந்த இடத்துல வரணும். அதாவது உங்களுடைய காதை ஒட்டினார் போல் வர வேண்டும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இதன் பிறகு கால்களுக்கு கொடுக்கிறோம். காலை இப்படி கொண்டு வரோம். அதன் பிறகு கால்கள் எப்படி மேல் ஸ்தானத்துல உயர்த்துறோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ இந்த கால் செய்யறோம். இது வந்து கால்கள் மேலே செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஆசனத்துடைய பெயர் வந்து பர்வட்டாசனம். அதாவது ஒரு மலையை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இது செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த வலியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கும் உங்களுடைய நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இதுல நம்ம பாத்தீங்கன்னா இந்த நிலையில நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் லெக்க கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் லெக்க கொண்டு வந்து உங்களுடைய தொடையின் கீழ் ஸ்தானத்துல வைக்கிறோம். இப்போ ரைட் லெக் கொண்டு வரோம். மெதுவாக கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு என்னால இங்க பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல உங்களுடைய கைகளை இங்க பிடிக்கலாம். இப்படி கொண்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா இது போல நிமிர்ந்த நிலையில இருக்கணும். கூன் போடக்கூடாது. முடிந்தா ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். கைகளை இப்படி கொண்டு வரும். கண்கள் மூடி இருக்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல 25 எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இது போல 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தணும். சாதாரண மூச்சு. இதுல செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானம் பின்புறத்துல இருக்கிற ஸ்தானம் வந்து ஒரு வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். அதே போல உங்களுடைய கூன் முதுகு சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் இந்த பயிற்சிக்கு உண்டு. இந்த எலும்பை வந்து மடக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வாங்க. இப்போ கீழே இருக்கிற காலை மேல கொண்டு வரும். இது நீங்க வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம், தவறு இல்லை. நல்லா செவுத்த ஒட்டி நல்லா ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். இப்போ இது போல நல்ல நிமிர்ந்த நிலையில வந்துட்டு இதன் பேர் வந்து அர்த்த பத்மாசனம். ஃபர்ஸ்ட் செஞ்சது சுகாசனம். இந்த ஆசனத்தோட நிலை இப்போ வந்து என்னால அந்த ஆசனம் செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல இது போல மாற்றி செய்யக்கூடிய ஒரு நிலை. எது உங்களுக்கு சுலபமா இருக்கோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது செய்யலாம். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது.
இதுவே இப்போ கீழே இருக்கிற காலை மேல கொண்டு வரும். உதாரணத்துக்கு இந்த கால் கீழே இருக்கு, இப்ப இந்த காலை மேல கொண்டு வரும். இது வந்து பத்மாசனம். இப்ப இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை அதே போல கொண்டு வரும். இப்ப பர்வட்டாசனம் பார்க்கும் பொழுது இந்த நிலையில தான் இருக்கணும். பத்மாசன நிலையில இருந்தா நம்ம செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு பத்மாசனம் செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல இந்த மேல இருக்கிற ஸ்தானம், இப்போ லெஃப்ட் லெக் வந்து மேல இருக்கு, இந்த காலை கீழே இறக்குறோம், இப்படி கொண்டு வரும். இது வந்து அர்த்த பத்மாசனம். என்னால ஒரு கால் மேல போட முடியும்னா அர்த்த பத்மாசனம் செய்யலாம். 2 காலும் மேல கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க பத்மாசனம் செய்யலாம். இது இந்த ஆசனத்தோட பேர் அர்த்த பத்மாசனம். சப்போஸ் எனக்கு ஒரு கால் கூட மேல கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல காலை கீழே கொண்டு போறோம். இது சுகாசனம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரைட் லெக் வந்து முன்னாடி இருக்கும், இது சுகாசனம். இந்த கீழே இருக்கிற காலை மேல கொண்டு வரும், இது அர்த்த பத்மாசனம். இப்போ கீழே இருக்கிற காலை மேல கொண்டு வரும் பொழுது பத்மாசனம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கைகள் இப்படி வச்சு இப்படி கொண்டு வரோம், இது அர்த்த பத்மாசனம். இப்போ லெக்க கீழே இறக்கும் பொழுது நம்மளுடைய ஆசனத்துடைய நிலை என்பது மாற்றம் அடைகிறது. அவ்வளவுதான். தரையில அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சிகள் மேற்கொள்ள முடியலன்ற ஒரு பட்சத்துல நம்ம இது போல சேர்ல அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப இது போல கொண்டு வரும். இப்போ அந்த 4 வேரியேஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுல 4வது என்பது பாத்தீங்கன்னா உங்களால முடியாத பட்சத்துல நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த பயிற்சி நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது. அடி வயிறு குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் குறையும். உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. 25 எண்ணிக்கை நம்ம 2 சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு எந்த ஆசனத்தில் அமர முடிகிறதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.